Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த ரமலானுடைய இரவிலே நாங்கள் நேற்று சொன்னது போன்று மக்காவை பற்றியும் அதிலே உள்ள புனிதஸ்தலமான மஸ்ஜிதுல் ஹராத்தை பற்றியும் அதிலே உள்ள ஒரு புனித இடமான கஅபா பற்றியும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல உருக்கமான சம்பவங்களை கொண்ட ஒரு தலைப்போ அல்லது பெரிய வரலாறுகளை கொண்ட ஒரு தலைப்போ அல்ல. மாற்றமாக நாங்கள் உம்ராவுக்காக போகிறோம், ஹஜ்ஜுக்காக போகிறோம், பல நபர்கள் மூலம் வழிநடத்தப்படுகிறோம். ஆனால் கொள்கை ரீதியாக வழிநடத்தப்பட்டாலும் கொள்கை இல்லாதவர்கள் மூலம் வழிநடத்தப்பட்டாலும் ஹஜ்ஜிலே அந்த மக்காவுடைய இடத்தை பற்றியோ அந்த மக்கா நகரத்திலே உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த பள்ளியை பற்றியோ கஅபாவிலே உள்ள சில புனிதங்கள் பற்றியோ நிறைய பேசப்படாமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரியாமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். உண்மையிலே அவைகளையெல்லாம் நாங்கள் வரலாற்று பூர்வமாக நல்ல முறையில் தெரிந்திருப்போம் என்று சொன்னால், தொழுகின்ற பொழுதும் அங்கே தொழுவிக்கப்படுகின்ற ஓதல்களை கேட்கின்ற பொழுதும் சில பொழுதுகள் எங்களது உள்ளத்தில் கருத்தை விளங்காமலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அது இருக்கும் என்பதனால் இந்த தலைப்பிலே ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக சொல்வதென்றால், நிறைய பேர் ஹரத்திற்கு போகிறார்கள். ஹரம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஹராம் என்று சொல்கிறோம், இதை சாப்பிடக்கூடாது ஹராம் என்று சொல்கிறோம். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராம் என்றும் அந்த பள்ளிக்கு சொல்கிறார்களே, இது என்ன ஹராம் என்றால் அது என்ன என்ற வித்தியாசங்கள் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அந்த எல்லையுடைய புனிதம் என்றால் என்ன என்று தெரியாத நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று கஅபத்துல்லாவை சுற்றி அந்த பள்ளிக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது கிட்டத்தட்ட 95 வாசல்கள் இருக்கின்றன. அது என்ன வாசல்கள், ஏன் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாதவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று அந்த கஅபாவிலே போனால் கஅபாவுக்கு அண்மித்த அந்த பகுதியிலே எப்பொழுதுமே குளிராக இருக்கும். அதை பற்றி சொல்லப்பட்ட 1000 பொய்களை நாங்கள் பார்க்கிறோம். கீழால் தண்ணீர் ஓடுகிறதாம், ஏர் கண்டிஷனுடைய பவராம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயங்கள் என்ன? சிலர் கஅபத்துல்லாவுக்குள் என்ன இருக்கிறது என்பது கூட ஆராய்ச்சி செய்துவிட்டு வருவார்கள். கஅபத்துல்லாவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் இருக்கிறது, கடிதங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த விஷயங்களை சுருக்கமாக நாங்கள் மக்காவுடைய வரலாற்றிலே தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீமுடைய வரலாற்றிலே இடம்பெறக்கூடிய முக்கிய ஸ்தலங்கள் 3. ஒன்று மக்காவுடைய அந்த பள்ளி மக்கா நகரம், இரண்டாவதாக மதீனாவுடைய பள்ளி மதீனா நகரம், மூன்றாவதாக அந்த பைத்துல் மக்திஸ் பலஸ்தீன நகரம். இது மூன்றும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே ஒரு புனிதமான 3 இடங்கள். இதிலே முதன்மையான ஒரு இடம்தான் இந்த கஅபத்துல்லா என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பள்ளியிலே தொழுவது ஏனைய பள்ளியிலே தொழுவதை விட 1,00,000 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்கள். இந்த பள்ளியிலே ஒரு தொழுகை, அந்த கஅபா இருக்கின்ற பள்ளியிலே தொழுகின்ற தொழுகை ஏனைய பள்ளியிலே தொழுவதை விட 1,00,000 மடங்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட புனித ஸ்தலம் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, முதலாக மக்கா வேறு கஅபா வேறு, மக்காவுடைய பள்ளி வாயில் வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் மக்கா என்று சொன்னாலே அந்த பள்ளி என்று நினைக்கிறார்கள், சிலர் கஅபா என்று சொன்னாலே அந்த பள்ளி என்று நினைக்கிறார்கள். மக்கா என்பது கஅபாவும் கஅபாவுடைய பள்ளி வாயிலும் அமைந்திருக்கக்கூடிய நகரத்திற்கு தான் மக்கா என்று பெயர். மக்கா என்பது கஅபாவும் கஅபாவுடைய பள்ளி வாயிலும் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தான் மக்கா என்று பெயர். மக்கா என்பது ஒரு சிட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வாழ்ந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து நபித்துவம் கிடைத்த ஒரு நகரம் தான் மக்கா என்பது.
ஆக மக்கா என்றாலே மக்காவுடைய பள்ளி என்பது அர்த்தம் அல்ல. மக்கா என்பது ஒரு சிட்டியை குறிக்கும், அது ஒரு நகரத்தை குறிக்கும். அதிலே கௌபா என்று சொன்னால் பள்ளியை குறிப்பதல்ல. நாங்கள் அந்த பள்ளிக்கு போகின்ற நேரத்தில், அதாவது 4 மூலை வட்டத்தை கொண்ட அந்த 4 மூலைகளை கொண்ட அந்த பெட்டிக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கௌபா என்று சொல்கிறோம். கௌபா என்றாலே முழு பள்ளியும் அது குறிக்காது. அந்த பள்ளியிலே நடுவில் இருக்கக்கூடிய கருப்பு திரையால் போர்த்தப்பட்ட அந்த சதுர வடிவத்திற்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கௌபா என்று சொல்கிறோம். ஆக கௌபா வேறு, மக்கா வேறு. பள்ளிவாயில் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் நாங்கள் அந்த கௌபா அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாயில் இருக்கிறது, அதற்குத்தான் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படும். இந்த வித்தியாசத்தை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே மக்காவை பற்றி பல பெயர்களில் அழைக்கிறான். சூரா ஆல இம்ரானிலே 96வது வசனத்திலே பக்கா என்ற சொல்லில் அல்லாஹு தாலா மக்காவை அழைப்பதை பார்க்கிறோம். குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் 96வது வசனம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி லில்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்திலேயே முதலாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிறுவப்பட்ட முதல் பள்ளிவாயில் பக்காவிலே அமைந்துள்ள பள்ளிவாயில் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். குர்ஆனிலே அல்லாஹு தாலா மக்காவை இந்த பெயரை கொண்டு அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று மக்கா என்ற ஊருக்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே உம்முல் குரா என்ற பெயரில் அழைப்பதை பார்க்கிறோம். இன்று மக்காவிலே உம்முல் குரா யூனிவர்சிட்டி என்று சொல்லி என்ன பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. ஆக உம்முல் குரா என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இது சூரா அன்ஆமிலே 92வது வசனத்திலே பார்க்கிறோம். அல்லாஹு தாலா நபியை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, வலி துன்சிர உம்முல் குரா வமன் ஹவுலஹா, உம்முல் குராவையும் அதற்கு சூழ உள்ளவர்களையும் நீங்கள் எச்சரிப்பதற்காக நாங்கள் இந்த வேதத்தை இறக்கினோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் அடிக்கடி நகரம் நகரம் என்ற சொல்லை, இந்த நகரம் என்ற பலத் என்ற சொல்லை மக்காவுக்கு உபயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்கிறார், வைத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த நகரத்தை பாதுகாப்பான ஒரு நகரமாக நீ ஆக்குவாயாக. அப்ப பலத் என்று அந்த மக்காவுக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நாங்கள் வளமையாக ஓதுகின்ற 1ஆம் ஜுஸிலே வரக்கூடிய சூறாவிலே பலதுல் அமீன் வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பான நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போன்று அதே குர்ஆனிலே அல்லாஹு தாலா பல்தத்துன் என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறான் இதே ஊருக்கு. அப்ப குர்ஆனிலே ஒரு ஊரை பற்றி கூடுதலாக பேசப்படுகிறது என்றால் அது மக்கா தான். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சொல்லுமாறு, அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுமாறு, இன்னமா உமிர்து அன் அபுத ரப்ப ஹாதிஹில் பல்தத்தில்லதி ஹர்ரமஹா, அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த நகரத்தின் இறைவனை வணங்குமாறு நான் ஏவப்பட்டேன். பல்தத் என்று அந்த மக்காவுக்கு சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது சூரா நம்லிலே 91வது வசனம். அடுத்ததாக அல்லாஹு தாலா இந்த மக்காவுக்கு ஹரம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான். ஹரம் என்ற சொல், ஹரம் என்று சொன்னால் புனிதமாக்கப்பட்ட இடம் என்று அர்த்தம். ஹரம் என்றால் புனிதமாக்கப்பட்ட இடம். ஹராம் என்று சொன்னால் ஒன்றை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஹராம் என்றால் தடை, அதை நாங்கள் செய்யக்கூடாது என்பது அர்த்தம். இந்த ஹராம் என்ற பெயரெல்லாம் ஏன் வருகிறது என்றால், மக்காவிலே நீங்கள் மற்ற பிரதேசங்களிலே செய்கின்ற சில வேலைகள் மக்காவிலே செய்யக்கூடாது. மக்காவிலே மற்ற பிரதேசங்களிலே செய்கின்ற சில வேலைகள் செய்யக்கூடாது. அதற்காக காரணம் அது ஒரு புனிதமான இடம், அது ஒரு புனிதமான இடம். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஹராம் என்ற சொல் அந்த சொல் பள்ளியோடு இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், மற்ற பிரதேசங்களிலே செய்ய முடிந்த சில வேலைகள் மக்காவிலே செய்யக்கூடாது, அது பின்னால் வரும். அதனால் தான் ஹராம் என்ற சொல், தடை செய்யப்பட்ட நகரம், இன்னென்ன விஷயங்கள் தடை செய்யப்பட்ட நகரம் என்ற பெயர் அதோடு ஒட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு ஹரம் என்ற ஒரு சொல்லையும் குர்ஆனிலே சூரா கஸஸ் 57வது வசனத்திலே பயன்படுத்துகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா வாதின் என்ற சொல்லை, வாத் என்று சொன்னால் அதாவது ஒரு பள்ளத்தாக்கு, அந்த சொல்லை பயன்படுத்துகிறான். மக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு பள்ளத்தாக்கு. உங்களுக்கு தெரியும் 1950கள் நினைக்கிறேன் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அந்த நேரத்தில் கௌபாவை சுற்றி தவாப் செய்தவர்களுடைய இடுப்பளவு மூழ்கின்ற அளவுக்கெல்லாம் என்னது மக்காவை நோக்கி வெள்ளம் வந்தது. காரணம், மக்கா ஒரு பள்ளத்தாக்கு அமைப்பில் இருக்கிறது. அது இன்று உள்ள பில்டிங்ஸ்களால் அது தெரிவது கிடையாது, அது ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கின்ற இடம். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ, உனது கண்ணியமான அந்த பள்ளி வாயிலுக்கு அருகிலே இந்த பள்ளத்தாக்கிலே எனது குடும்பத்தினரை நான் வசிக்க செய்து விட்டு செல்கிறேன்
என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அப்ப மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது வாயால் சொன்ன பெயர் வாதின், பள்ளத்தாக்கு என்ற பெயர். இது இப்ராஹிம் என்ற சூறாவிலே 37வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று கிராமம், கரியா என்ற சொல் மக்காவுக்கு குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வகஅய்யும் மின் கரியத்தின் ஹிய அஷத்து குவத்தம் மின் கரியத்திக அல்லதி அக்ரஜத்க. நபியே, உம்மை வெளியேற்றிய இந்த கிராமத்தை விட எத்தனையோ பலமான கிராமங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம், எத்தனையோ பலமான கிராமங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். இது சூரா முஹம்மதிலே 13வது வசனத்திலே வருவது. அதே போன்று சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராம், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு இப்படி ஒரு சொல்லையும் பயன்படுத்தி இருக்கிறான். அதாவது கண்ணியமிக்க பள்ளிவாயல். முழு மக்காவுக்கும் கண்ணியமிக்க பள்ளிவாயல் என்ற சொல்லையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா ஃபத்ஹிலே 27வது வசனத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். இதை ஏன் நான் சொன்னேன் தெரியுமா? அவ்வளவு சொற்களை கொண்டு இந்த மக்கா அழைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மக்கா என்ற ஸ்தலம் மிகவும் முக்கியமான இடம். தஜ்ஜாலால் புக முடியாத இடங்களில் மக்காவும் மதீனாவும் ஒரு இடம். அப்படி இருக்கின்ற பொழுது கட்டாயம் இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வதற்காகத்தான் இந்த சில வசனங்களை உங்களுக்கு முன்னால் நான் வைத்தேன். சகோதரர்களே, இந்த நகரம் புனிதமான ஒரு நகரம். புனிதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்கு போன பின்னால் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி சொல்லுகிறார்கள், இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, ஹர்ரம மக்கத்தை, மக்காவை ஹராமாக்கினார். அப்படின்னா என்ன? புனிதமாக்கினார். இன்னென்ன விஷயங்கள் அதில் செய்யக்கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனிதமாக்கினார். வதஆ லி அஹ்லிஹா, மக்கா வாசிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். வ இன்னி ஹர்ரம்துல் மதீனத்தை, நான் மதீனாவை ஹராமாக்குகிறேன், அதாவது புனிதமாக்குகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனிதமாக்கினார், நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன். கமா ஹர்ரம இப்ராஹிமு மக்கத்தை, இப்ராஹிம் எப்படி மக்காவை புனிதமாக்கினாரோ அதுபோன்று நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னி தஅவுது ஃபீ சாஇஹா வ முத்திஹா பிமிஸ்லை மா தஆ பிஹி இப்ராஹிமு லி அஹ்லி மக்கா. மக்கா வாசிகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை விட 2 மடங்கு அளவை நிறுவைகளில் மதீனாவில் பரக்கத்து வர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி அவர்களால் மதீனா புனிதமாக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பீர்கள், கிங் ஃபஹதுக்கோ அதற்கு பின்னால் வந்த அப்துல்லாவுக்கோ சொல்வார்கள் ஹாதிமுல் ஹரமைன் என்று சொல்வார்கள். அஷ்ஷரீஃபைன், ஹரமைன் என்று சொன்னால் 2 ஹரம்க்குரிய வேலைக்காரர். 2 ஹரம் என்றால் என்ன? ஒன்று மக்கா, இரண்டாவது மதீனா. இப்போ மக்கா என்று சொல்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் புனிதமாக்கப்பட்ட இடம். மதீனா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் புனிதமாக்கப்பட்ட இடம். அது என்ன புனிதம் என்பது பின்னால் வரும். புனிதமாக்கப்பட்ட இடம். சகோதரர்களே, இந்த மக்காவை பொறுத்த வரைக்கும் எது எல்லை? புனிதமான எல்லை இருக்கிறதே, ஒரு எல்லை இருக்க வேண்டும். அந்த எல்லைக்குள்பட்ட பகுதி தான் புனிதமான நகரம். இப்ப நான் பின்னால் வரக்கூடிய என்ன சட்டங்கள் சொன்னாலும் அந்த எல்லை பகுதியில் அதை செய்யக்கூடாது, அல்லது அதை கட்டாயம் செய்ய வேண்டும், அல்லது அந்த ஊரில் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும். அதற்கான எல்லைகள் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதன் சூழ உள்ள மலைகள், தரைப்பகுதி, நிலங்கள் என்று எல்லாவற்றையும் எடுத்தால் கிட்டத்தட்ட 945 அடையாளங்கள் இட்டிருக்கிறார்கள். மொத்தம் எத்தனை? 945 அடையாளங்கள். அதான் மைல் ஸ்டோன் அடிப்பார்களே, அது போன்று அந்த எல்லைகளை வகுத்திருக்கிறார்கள். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகின்றவர்களுக்கு தெரியும், போகின்ற பொழுதே இது ஹரம் என்று சொல்லி என்ன செய்திருப்பார்கள்? வீதியில் போகின்ற பொழுது எல்லை ஒன்றை காட்டுவார்கள். அந்த எல்லை, அந்த எல்லைக்குள் இப்ப பின்னால் வரக்கூடிய எல்லா சட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக காபிர்கள் அந்த எல்லைக்கு போக முடியாது. காபிர்களை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லைக்கு போக முடியாது. அதனால தான் ஏஜென்சியில் என்ன செய்வார்கள்? முஸ்லீமாக்கி அனுப்புவார்கள். என்ன செய்வார்கள்? முஸ்லீமாக்கி என்றால் பொய் முஸ்லீமான பெயரை போட்டு முஸ்லீம் என்று ஒரு ஏமாற்று வேலை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அது போன்ற நிறைய புனிதங்கள் அந்த எல்லைகளுக்கு உண்டு. இப்படி 945 எல்லைகள். ஆனால் அதில் ஒரு எல்லையை எங்களுக்கு நன்றாக தெரியும், மக்காவுடைய கடைசி எல்லை. அதற்கு அங்கெல்லாம் மக்காவுடைய புனிதம் இல்லை. அப்படி ஒரு எல்லை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வரலாற்று ரீதியாக சொல்லப்படாதனால் நாங்கள் அதை பற்றி பேசுவதில்லை. தன்ஐம் என்ற இடம், ஆயிஷா பள்ளி என்று சொல்வார்கள். இந்த ஆயிஷா பள்ளி இருக்கிறதே, இந்த ஆயிஷா பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் மக்காவுடைய ஒரு எல்லை, மக்காவுடைய ஒரு எல்லை. அதற்கு அடுத்தது என்னது? மக்கா இல்லை. அதுக்கு அந்த அளவுக்குள்ளதான் புனிதம். இந்த தன்ஐம் என்ற இடமும் ஒரு புனிதத்துக்குரிய எல்லைக்குரிய இடம். அதற்கு அடுத்த மக்காவுடைய புனிதங்கள் என்னது? இல்லை. நிறைய பேர் அதுக்கு பேர் என்ன செய்வாங்க? உம்ரா செய்வார்கள். அது பிழை. அது பின்னால் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்தலாம். அதே போன்று இந்த மக்காவுடைய புனிதம்
இந்த அதே போன்று ஹுதைபியா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹுதைபியா, இந்த ஹுதைபியாவும் புனிதமான இடத்திலே உண்டு, புனிதமான இடத்துடைய எல்லையில் உண்டு. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது, அந்த எல்லையும் மக்காவுடைய எல்லைகளில் உண்டு. இதற்கு உட்பட்ட பகுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால் புனிதப்படுத்தப்பட்ட பகுதி. வெறும் மக்கா மட்டுமல்ல, வெறும் கஅபத்துல்லா மட்டுமல்ல, இது ரெண்டும் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கா என்ற நகரத்திலே இந்த அனைத்து எல்லை பகுதியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால் புனிதமாக்கப்பட்ட இடங்கள். சகோதரர்களே, இதிலே இந்த மக்காவுடைய அந்த எல்லை பகுதியை நபி அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் புனிதமானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். நீங்க நினைக்க வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் அந்த புனிதத்தை அறிமுகப்படுத்தினார்கள் என்று. அது காபிர்களாலும் புனித பெறப்பட்ட இடம். காபிர்களாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு அந்த இடம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு போன அனைத்து புனிதங்களும் பேணப்பட்ட இடம். அந்த இடம் என்ன தெரியுமா? முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக நடக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜிலே சொல்லுகிறான், 25வது வசனம், வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின் நுதிகுஹு மின் அதாபின் அலீம். அந்த எல்லை பகுதியில் யார் ஒரு பாவத்தை உள்ளத்தால் அநியாயமாக திட்டமிடுகிறாரோ அவர்களுக்கு கடுமையான வேதனையை நாங்கள் கொடுப்போம். முதல் விஷயம், இந்த ஏரியாவில் நம்ம பாவத்தை திட்டமிட்டு நினைச்சிட்டு செய்யலேன்னு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதை பாவம் என்று எழுத மாட்டான். நம்ம பாவம் மட்டும் செய்ய நினைக்கிறோம், திட்டமிடுகிறோம், ஐடியா பண்ணுகிறோம், ஆனால் அதை நம்ம செய்யலை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவம் எழுத மாட்டான். அந்த எல்லை பகுதிக்குள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு பாவத்தை திட்டமிட்டு, சிந்தனையில் வருவதல்ல, திட்டமிட்டு யோசித்து ஐடியா பண்ணினால் நீங்கள் செய்யாது விட்டாலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த எல்லை பகுதியில் அப்படி நடந்தால் கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் சர்வசாதாரணமாக நீங்கள் காணலாம், சை செய்து விட்டு வருவார்கள், சிகரெட் அடித்துக்கொண்டு, சிகரெட்டை குடித்துக்கொண்டு சை செஞ்சுட்டு அப்படி வெளியே வரான். மக்காவுடைய எல்லையில் மிஸ்பலா என்ற அந்த பகுதிகள் எல்லாம் என்னது சர்வசாதாரணமாக, பொதுவாக அரபிகள் சொல்வார்கள், யாராவது ஜித்தாவுக்கும் மக்காவுக்கும் போய்விட்டு சவுதிக்கு போன்னு சொன்னால் அது பொய் என்று. ஏன்னா சவுதியும் ஜித்தாவையும் அரபிகள் மக்காவா கணக்கெடுக்கிறது, சவுதியா கணக்கெடுக்கிறதே இல்லை. அந்த ரெண்டிலே பங்காளி, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா தான் கூட. அந்த சிகரெட்டுகளும் அது இதுவும் சர்வசாதாரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். காரணம், வெளிநாட்டு அஜ்னபிகள் அந்த இடத்திலே கூடுதலாக இருக்கிறார்கள். புனித ஸ்தலம் என்ற பெயரில், அதில் வியாபாரம் என்ற பெயரில் கூடுதலாக வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் என்றால், அது போன்ற இடத்தில் பாவத்தை திட்டமிட்டாலே கடுமையான தண்டனை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால் அப்படிப்பட்டவர்கள் தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும். சில அறிஞர்கள், சில நல்ல தாபீன்கள் மக்காவில் வாழ்வதை விட்டே தூரமாகி விடுவார்கள். காரணம், அந்த மனிதன் என்றவன் பாவத்துக்கு ஐடியா பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கின்றவன். அப்படி நிறைய பேர் ஒதுங்கியே வாழ்ந்தார்கள். ஆனால் அதை பற்றி எந்த கணக்கும் இல்லாமல் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் பாதியில் கொஞ்சம் சவுண்ட் கூடுதலாக வருது. அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் மக்கா வெற்றியின் நேரத்தில் ஒரு அறிவிப்பு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன்ன ஹாதல் பலத், இந்த நகரம் இருக்கிறதே மக்கா, ஹர்ரமஹுல்லாஹு யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் படைத்த நாளே அல்லாஹ் தஆலா இதை புனிதமாக்கி விட்டான். வானங்களையும் பூமியையும் என்று படைத்தான். அப்படின்னா மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா இந்த இடத்தை புனிதமாக்கி விட்டான். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஹுவ ஹராமுன் பிஹுர்மத்தில்லாஹி இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் போட்ட அந்த கண்ணியம் தொடர்ந்து அதற்கு இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி நேரத்தில் ஒரு மணித்தியாலம் அளவுக்கு கொஞ்சம் சண்டை நடக்குது மக்காவுக்குள்ள. அந்த நேரத்தில் என்னது சண்டை நடந்து ரத்தம் ஓட்டப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுக்கு எதிராக நடந்த அந்த சண்டையில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஇன்னஹு லம் யஹில்லல் கிதாலு ஃபீஹி லிஅஹதின் கப்லி வலம் யஹில்ல லி இல்லா சஅத்தம் மின் நஹார், இதற்கு முன்னால் யாருக்கும் இங்கே போர் செய்வது அனுமதியும் இல்லை, எனக்கு கூட ஒரு சில மணித்தியாலங்கள் தான் போர் செய்ய அனுமதிக்கப்பட்டது. ஃபஹுவ ஹராமுன் பிஹுர்மத்தில்லாஹி இலா யௌமில் கியாமா, நாளை மறுமை வரைக்கும் இதில் போர் நடக்கக்கூடாது. அப்போ அதனால தான் அப்துல்லா இப்னு சுபைர் அந்த இடத்தை தெரிவு செஞ்சாரு. இருந்தும் என்ன நடக்குது, அந்த இடத்தில் போர் நடந்தது. அதற்கு காரணமாக ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன சொன்னா, இந்த இடத்துல பாவம் செய்தார், இவர் இந்த இடத்தில் பாவம் செய்தார் என்று யுத்தம் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அவ்வளவு புனிதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்கா குறைஷிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரும். யாராவது கஅபத்துல்லாஹ்வுக்குள் வந்து விட்டார்கள் என்றால் பிரச்சனை இருந்தாலும் குறைஷிகள் அடிக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் பேணுதலை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த நேரத்தில் அடித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள்,
இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். லா யுதது ஷௌகுஹு, இந்த மக்காவுடைய அந்த எல்லை பகுதி இருக்கிற சொன்ன எல்லை, இதற்குள் ஒரு முள்ளு கூட புடுங்கப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முள்ளு இருக்குதே மரம், அது கூட புடுங்கப்படக்கூடாது. நாங்கள் ரசூலுல்லாஹ், ஒரு முள்ளு உளுந்தா எடுத்து வீசுறது வேற, மரம் இருக்குதானே, முள்ளு மரம் இருந்தாலும் கூட அந்த மரத்தை கூட என்ன செய்ய வேணாம், நீங்கள் புடுங்கக்கூடாது. எப்பயும் தான் இஹ்ராம் முடித்துட்டு போனா மட்டுமல்ல, அங்கு உள்ளவர்களும் என்ன செய்யக்கூடாது, அதை அகற்றக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வலா யுனஃபரு சைதுஹு, புறா, ஆடு, மாடு, முயல் இதெல்லாம் வேட்டையாடலாம், அங்கே அதற்காக வேண்டி அது ஓட்டப்படவும் கூடாது. புறா வந்து பிடிக்கிற ஐடியால விரட்டவும் என்ன செய்யாது கூடாது. அதனால தான் ஹரத்திர எல்லையில் நீங்க பாப்பீங்க நிறைய புறாக்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு யோசிப்போம் என்னண்டு, சர்வசாதாரணம் என்ன செய்வாங்க, தீனி போட்டு கண்டிருப்பாங்க. அந்த ஹரத்திர எல்லையிலையும் அது உள்ளுக்கையும் வரும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யுனஃபரு சைதுஹு, வேட்டை பிராணிகள் என்ன செய்யப்படக்கூடாது, அங்கே விரட்டப்படக்கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அடுத்ததாக வலா யல்தகிது இல்லாம நர்ரபஹா, அங்க ஏதாவது கீழே உளுந்து கிடந்தா, ஒரு 10,000 ஒரு ஏதோ ஒரு விழுந்திருந்தால் அதை யாரும் எடுக்கக்கூடாது. ஒரு ஈச்சப்பழமாக இருந்தாலும் தெரியாது. ஈத்தம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோட்ல எங்கேயாவது விழுந்திருந்தா ஒரு ஆள் அதை சாப்பிடணும்னு நினைச்சாருன்னா எடுத்தவர் சாப்பிட்றது கூட தவறில்லை. ஈச்சம்பழம் அளவுக்குள்ள விஷயம், 10,000 அல்ல, அண்டையோட நாசமா போயிரும் என்ற லெவலில் உள்ளவைகளை எடுத்து சாப்பிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கே இருந்தால் அதை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும், உரியவர் யார் என்று தேட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவரை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. எடுத்தா தேடிட்டே இருக்கணும். என்ன செய்யணும், உரியவர் யாருன்னு தேடி வச்சிருக்க கூடாது, உரியவர் யார் என்று தேடிக்கொண்டிருக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அடுத்ததாக வலா யுக்தலா ஹலாஹா, அங்கே உள்ள பல மரங்கள் இருக்குதானே, பல மரங்கள், சாப்பிடுகின்ற பல மரங்கள், அவைகள் பிக்கப்படக்கூடாது, அவைகள் சர்வசாதாரணமாக பிக்கப்படக்கூடாது. இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டமாக போடுகிறார்கள். இந்த மக்காவுடைய எல்லையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சட்டம் இயற்கையாக நாட்டிய மரங்களுக்கும் தான், செயற்கையாக நாட்டிய மரங்களுக்கும் தான். இப்போ ஒரு சந்தேகம் வரும், அவன் பழத்தை பிக்காட்டி என்னத்துக்கு அந்த மரத்தை நாட்டுறாங்க, பல மரத்தை நாட்டி அது பிக்காட்டி என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவில்லை. ஒருவர் வந்து மனம் இருக்குது, பழத்தை சாப்பிடணும் என்ன செய்யறாரு, ஒரு பழத்தை பிச்சா அது ஓகே, அதுல தடைகள், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மாற்றமாக நாங்கள் பல மரத்தில் இருக்கிற பழத்தை அதுக்கு மட்டுமா பிக்கிறோம், பிஸ்னஸுக்கு பிக்கிறோம், இன்னும் எத்தனையோ நோக்கங்களுக்காக அதை பிக்கிறோம், அவைகளுக்கெல்லாம் தடை. அந்த நிமிஷம் பசிலிக்கிற ஒருத்தனுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் என்ன செய்யலாம், மரத்தில் உள்ள பழத்தை பறிக்கலாமே ஒழிய வேறு மற்ற விஷயங்கள் எதற்காக வேண்டியும் நபியவர்கள் அதை தடை செய்தார்கள். ஆனால் வேட்டை பிராணியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஓட்டப்படக்கூடாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இப்படி சொல்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, வீடுகளுக்கெல்லாம் அவங்க ஒரு வைக்கோல் மாதிரி ஒரு புல்லை யூஸ் பண்ணுவாங்க, புல்லு இதுகிரண்டு, அதை யூஸ் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ ஒன்னே போடுங்க வானாட்டாங்களே, அப்போ அவர் சொல்றார், இல்லல் இதுகிற யா ரசூலல்லாஹ், என்னது இந்த இதுகிர் என்ற புல்லை மட்டும் விதிவிலக்கு கொடுங்கன்றாங்க. ஏன் என்று சொன்னால் ஃபைன்னஹு லிகைனிஹிம் வலிபுயூத்திஹிம், வீடுகளுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்றோம், இதை வீடுகளுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லல் இதுகிற, அந்த மரத்தை தவிரனாங்க, அந்த மரத்தை தவிர என்று சொன்ன செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். மக்காவுக்கு இவ்வளவு புனிதம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு நிறைய பேர் மக்காவுக்கு போனவர்கள் குறைவு, அந்த புனிதத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு மக்காவுக்கு போனவர்கள் குறைவு. சர்வசாதாரணமாக நாங்கள் காணுகிறோம், ஒரு குருவி வீதியால் போய்கொண்டிருக்கும், பறக்க முடியாமல், அரபிகள் என்ன செய்வார்கள், வாகனத்தை நிறுத்தி இறங்கி அந்த குருவி எடுத்து ஓரத்தில் விட்டுட்டு போவாங்க. காரணம், கொல்லப்படக்கூடாது, அங்கே சர்வசாதாரணமாக இதுவும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்ற அந்த புனிதம் பேணப்படுகின்ற ஒரு நகரமாக நாங்கள் மக்காவை கண்டு கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, லா யஹில்லு லிஅஹதிக்கும் ஐ யஹ்மில பிமக்கத ஸிலாஹ, மக்காவிலே ஆயுதங்களை சுமந்து செல்வதை நபியர்கள் தடை செய்தார்கள். ஆயுதங்களை வச்சுக்கலாம், உருவிக்கண்டு சுமந்துட்டு போறது என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் மக்காவுடைய நகரத்துக்குள்ள. அப்ப இவ்வளவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு புனிதத்திற்கு கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த மக்காவுக்கு போகின்றவர்கள் உம்ரா என்ற நியத்தோடு போகின்றவர்கள் யலம்லம் என்ற இடத்திலும் இன்னும் பல அந்த எல்லைகளிலும் இஹ்ராம் அணிவதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு இடங்கள் முக்கியமாக இருக்கின்றன. ஒன்று யலம்லம், இரண்டாவது துல்ஹுலைஃபா. துல்ஹுலைஃபா என்பது அந்த கௌபா என்ற மக்கா பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட 410 கிலோமீட்டர்கள் தூரமாக உள்ள இடம். எங்கிருந்து? மதீனாவிலிருந்து வருகின்ற பொழுது
மக்காவிலிருந்து நிறைய பேர் மதீனாவுக்கு போவார்கள். மதீனாவுக்கு போய் வருகின்ற பொழுது அந்த துல்ஹுலைஃபா பள்ளியில் என்ன செய்வாங்க, ஒரு ஈராத்தை கட்டிக்கன்னு வந்து என்ன செய்வாங்க, இன்னொரு உம்ரா செய்வார்கள். இந்த பள்ளியும் எலம்லம் என்ற பகுதி இருக்குதானே, இது நாங்கள் இங்களால போகக்கூட தென் பகுதியிலே உள்ள எலம்லம் என்ற இடம், அதுலேயும் இன்றைக்கு ஒரு பள்ளி இருக்குது. நாங்கள் இறங்குறது இல்லைங்க, ஏன்னா ஃப்ளைட் நேரம் ஜித்தாவுக்கு போவோம் அல்லது மதீனாவுக்கு போவோம். அந்த இடத்திலும் ஒரு பள்ளி இருக்கிறது. இந்த எலம்லம்ல இருந்து மக்காவுக்கு 130 கிலோமீட்டர். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஃப்ளைட்டில் போக நிறைய பேர் எலம்லம் வந்து ஈராக்ல இருக்குதா யமன்ல இருக்குதா ஒன்றும் தெரியாது. ஆனால் சவுதியில இருந்து கௌபாவில இருந்து கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிட்டி தான் எலம்லம். ஜித்தாவை விட தூரமான ஒரு இடம். அந்த இடத்துல உள்ள ஒரு இடம் தான் எது, இந்த எலம்லம் என்ற பகுதி. அங்கே பள்ளி இருக்குது. நீ தரைமார்க்கமா போனீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இஹ்ராம் கட்டிட்டு போகலாம். அதே போல நிறைய பேர் மதீனாவுக்கு விசிட் பண்ண போவார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யலாம், துல்ஹுலைஃபா என்ற அந்த பள்ளியில் இஹ்ராம் கட்டிட்டு இன்னொரு உம்ரா செய்வார்கள். அதற்குரிய இடமும் அதுதான். இது சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். எலம்லம் என்று சொன்னா இன்றைக்கு அந்த எலம்லம் வாசிகளுக்கு தெரியாது எலம்லம் என்னன்னு. அவங்க சஅதியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பிரதேசத்துக்கு சஅதியான்னு சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்ன பெயர் தான் எலம்லம் என்ற பெயர். சகோதரர்களே, இதை சுருக்கமான ஒரு அறிமுகம். இந்த நேரத்தில் இந்த மக்காவுடைய வரலாறை நாங்கள் நிறைய தெரிந்திருந்தாலும் புகாரியிலே 3364வது இலக்கத்திலே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மக்காவுடைய செய்தி அழகான முறையில் வரிசையாக சொல்லுகிறார்கள். அதை உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நபியவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரது குழந்தை அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹாஜராவையும் அவருடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் சுமந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய அந்த எல்லை பகுதியில் கொண்டு வந்து விடுகிறார். அந்த கொண்டு வந்து விடுகின்ற நேரத்தில் குடிப்பதற்கு நீரோ சாப்பிடுவதற்கு பழமோ உள்ள ஒரு இடம் அல்ல, அல்லது உறவாடுவதற்கு மனிதர்களோ நட்பு பாராட்டுவதற்கு வீடுகளோ உள்ள ஒரு இடம் அல்ல, துணைக்காக கூரைகளோ எதுவுமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல விட்டு ஒன்றுமே சொல்லவில்லை. ஒன்றுமே சொல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் என்றால் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தார். இன்றைக்கு ஜம்சம் பகுதி இருக்கிற ஜம்சம் நீர் இருக்கிற இடம் வந்து ஹஜர் அஸ்வதை கண்டிருப்பீர்கள். அந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு கொஞ்சம் அப்படி பக்கத்தில் ஜம்சம் கிணறு நிலத்தில் இருக்குது. நம்ம தவாப் செய்வோம் அதுக்கு மேலால தெரியாம, ஏண்டா கீழே வச்சிருக்கிறதுனால. அந்த இடத்திலே கொண்டு வந்து சாப்பாட்டையும் அந்த தண்ணீரையும் கொடுத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் பேசவில்லை, போகிறார். போகின்ற நேரத்தில் இவ பின்னால போறா, ஹாஜரா சும்மா விட்டுட்டு போனா பின்னால போறாங்க. ஃபகாலத் யா இப்ராஹிம், இப்ராஹிமே ஐன தத்ஹப் தத்ருகுனா பிஹாதல் வாதி, இந்த இடத்துல விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க, எங்களை இந்த இடத்துல விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க, லைஸ ஃபிஹா இன்சுன் வலா ஷையுன், மனுஷர்களும் இங்க இல்ல மனிதர்களும் இல்லை வேறு யாரும் இல்லை, எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. ஃபகாலத் லஹு தாலிக மிராரன், பலமுறை சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டே இருக்கிறாரு. வஜஅல லா யல்தஃபித்து இலைஹா, சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை, போய்கொண்டே இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சோதனைக்கு தான் அல்லாஹ் தஆலா அதுபோல ஒரு சோதனை உலகத்தில் எவருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. உலகத்தில் எவருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறார். ஃபகாலத் லஹு, அப்ப ஹாஜரா கேட்கிறா, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த கட்டளையை சொன்னானா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த கட்டளையை சொன்னானான்னு கேட்கிறான். காலன அம், இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய்கொண்டே சொல்றார், ஆம் என்று சொல்றார். அல்லாஹ் தான் இந்த கட்டளையை சொன்னான் அப்படின்னு. அப்ப கால இதன் லா யுதையானா, அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான். அப்படி சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் ஒரு காலம் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க போங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையாக இது இருந்தால் அல்லாஹ் ஒரு காலம் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க போங்க என்று சொல்லி ஹாஜரா சொல்றான். அப்ப இவர் போற, இவர் திரும்பி வந்துட்டான். ஃபன்தலக இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செய்யறாருன்னா தண்ட மனைவியும் தண்ட பிள்ளையும் பார்க்காத அளவுக்கு தூரத்துக்கு போறாரு. போயிட்டு அந்த மலைப்பகுதியால் ஏறிக்கன்னு பார்க்குறாரு. அந்த ஏரியாவை பார்த்துட்டு அல்லாட்ட துவா கேட்கிறார், யா அல்லாஹ், ரெண்டு கையும் ஏந்தி தண்ட குழந்தையும் தண்ட மனைவி விட்டுட்டு போறோடைய உள்ளம் எப்படி இருக்கும், தூரமாகி போய் துவா கேட்கிறாரு. எப்படி, ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸராயின் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ், உனது பள்ளிவாயலுடைய அந்த இடத்திலே நான் எனது குடும்பத்தையும் எனது பிள்ளையையும் விட்டு செல்கிறேன், எனது பிள்ளையும் நான் விட்டு செல்கிறேன். கைரி தி ஸராயின், அந்த பள்ளத்தாக்கிலே எந்த விதமான விவசாயமும் இல்லை, எந்த விதமான குடிப்பதற்கு எதுவும் இல்லாத இடத்தில் நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சொல்லிக்கண்டே லியுகீமுஸ்ஸலா, அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் சொல்லிட்டு ஒரு துவா ஒன்று கேட்கிறாரு. அந்த துவா ஹஜ்ஜுக்கு போற உம்ராவுக்கு போற எல்லோருக்கும் அவர் கேட்ட துவா. என்ன துவா தெரியுமா? ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ், மனிதர்களுடைய உள்ளங்களை, கொஞ்சம் பேருடைய உள்ளத்தை
இதன் பக்கம் வரச் செய்வாயாக, அப்படியே இழுபட்டு இதன் பக்கம் வரச் செய்வாயாக. வர்சுகுஹும் மினத் தமராத்தி, அவர்களுக்கு நல்ல பழங்களை உண்ண கொடுப்பாயாக. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற நிலைமையை இன்றைய நிலைமையை பாருங்க. அப்படிங்க 12 மாதங்களிலும் எல்லா விதமான வகையான பழங்களும் இருக்கிற ஒரே ஒரு நகரம் மக்கா மட்டும்தான். இங்கதான் பேரக்க விளையுதுன்னு வைங்கள, இலங்கையில தான். இலங்கையில பேரக்க விளைஞ்சா பேரக்க சீசன்ல தான் உங்களுக்கு பேரக்கா பார்க்கலாம். ரம்புட்டாங்காய் விளைஞ்சா அந்த சீசன்ல தான் பார்க்கலாம். மக்கால உங்களுக்கு எந்த சீசன்ல போனாலும் எந்த விதமான பழத்தையும் பார்க்கலாம். மக்கால எந்த சீசன்ல போனாலும் எந்த சீசன்லையும் இல்லாத பழத்தையும் என்ன செய்யலாம், உங்களுக்கு அங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய துஆவை என்ன செய்கிறான், கபூல் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, போயிட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ குடிக்கிறா, சாப்பிட்றா, எல்லாம் முடியுது. பசி வர ஆரம்பிக்குது. குழந்தையும் பசியில சுருள்றத பார்க்குறான். கத்தி கத்தி என்னது அப்படியே சுருண்டு உழுறத பார்க்குறான். பார்த்து அவ சொல்றா, அந்த அதாவது அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அந்த அவ சுருண்டு சுருண்டு இருக்கிறத பார்த்து இவட மனசு தாங்கல. குழந்தை பசியிலையும் தாகத்திலையும் அப்படியே சுருள்வதை பார்த்து இவரோட மனசு தாங்கவில்லை. அந்த இடத்துல இருந்து ஹாஜரா ஓடுகிறான். ஓடி அந்த சஃபா மருவாவுக்கு இடையே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சஃபால இருந்து மருவாவை பார்க்கிறா, தண்ணி எரிக்கிற மாதிரி விளங்குது. அந்த மருவா குண்டை நோக்கி ஓடுறா. அங்கிருந்து அந்த இடத்த விளங்கு உங்களுக்கு 7 தடவை நம்ம ஓடினா அது எவ்வளோ ஒரு டயர்டா இருக்குது. இவ்வளோ ஏர் கண்டிஷன் போட்டு டேலிஸ் பிடிச்சே என்னது அவ்வளோ இதா இருக்குது. அப்ப இப்படி பல முறை ஓடுறா. கடைசியில் ஒரு சத்தம் கேட்குது. இவன் நல்லா ஊண்டி பார்க்குறா, சத்தம் உண்டுதான், சத்தம் உண்டு கேட்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது இறக்கையின் மூலம் நிலத்தின் ஒரு பகுதியை தோண்டுகிறார்கள். நிலத்தின் ஒரு பகுதியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோண்டி விடுகிறார்கள். அந்த இடத்துல என்னது அப்படியே தண்ணீர் ஓடுது. அப்ப அதை அள்ளி அள்ளி அவ என்ன செய்யறான்டா, தோல் பையில ஊத்த ஆரம்பிக்கிறான். தோல் பையிலே அப்படியே ஊத்த ஆரம்பிக்கிறான். ஊத்த ஆரம்பிச்சது மட்டுமல்ல, இந்த தண்ணீர் அப்படியே பரவக்கூடா என்பதற்காக அப்படியே என்ன செய்யறான், அதை சுருட்டி அடைக்கிறான், அதை முழுமையாக அடைக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஹிமல் அதாவது அல்லாஹு தஆலா யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாய் அந்த ஹாஜராவுக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானாக. அவ அப்படி செய்யலை என்று சொன்னா அது ஓடக்கூடிய ஒரு நீராக இருந்திருக்கும், அது ஒரு நீர் அருவியாக மாறி இருக்கும். அவ அடைச்சதனால தான் அது ஒரு நாட்டுக்குரிய அந்த பிரதேசத்துக்குரிய ஒரு கிணறாக மாறியது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் மலக்கு ஹாஜராவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அல்லாஹு தஆலா உங்களை வீணாக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு போகிறார். சகோதரர்களே, இதன் பின்னால் நாங்கள் பார்க்கிறோம், வெள்ளம் வந்தால் அந்த மக்காவுடைய பகுதி ஒரு விதமாக அடித்து உடைத்து போகின்ற அளவுக்குள்ளே ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது. இதற்கு பின்னால் ஜுர்ஹும் கஹ்தான் என்ற 2 கோத்திரத்தினர், யமனை சேர்ந்த கோத்திரத்தினர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கோ அரபு தெரியாது. இவர் இருவருக்கும் அரபு தெரியாது. அவர்கள் ஹீப்ரு மொழியை சேர்ந்தவர்கள். சகோதரர்களே, இந்த பகுதியால் யமன் முதலாக அரபு பேசியவர்கள் யார், யமன் பிரதேசத்தவர்கள். இந்த பகுதியால் ஜுர்ஹும் கஹ்தான் என்ற 2 கோத்திரத்தினர்கள் வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் இந்த இடத்தை கண்டு, இப்படியான ஒரு இடத்தை கண்டு அந்த இடத்தில் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். எங்களுக்கும் நாங்களும் இங்கே தங்கிக் கொள்ளவா என்று கேட்கிறார்கள். நீங்க தங்கிக்கலுங்க, ஆனா தண்ணியில உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தில் தங்குறாங்க. அதுல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபை படிக்கிறார்கள், மொழியை படிக்கிறார்கள், அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அடுத்த சந்ததி எங்க உருவாகுது, மக்கால. அதற்கு பின்னால் தான் அந்த சந்ததி என்னது உருவாகுது என்கின்ற ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதற்கு பின்னால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்து அந்த கௌபாவை கட்டுகிறார்கள். இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் யார் முதலாவது கட்டினார்கள், யார் முதலாவது கட்டினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா என்கின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டியிருக்க வேண்டும் என்பது போன்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வைது யர்ஃபு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத், அந்த கௌபாவுடைய அத்திவாரத்தை இப்ராஹிம் உயர்த்துகின்ற பொழுது என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அத்திவாரத்தை அவர் போட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லல. ஆனால் சஹீஹுல் புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்ல், இந்த பூமியிலே முதலாவது கட்டப்பட்ட பள்ளி எது? அப்ப அவர் சொல்றாரு மக்காவுடைய பள்ளி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பின்னர் கேட்கிறார், அடுத்த பள்ளி எது? காலால் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிறார்கள். கம்பைனஹுமா, இரண்டுக்கும் இடையில் எத்தனை வருஷம்? 40 வருஷம். இரண்டுக்கு இடையில் 40 வருடம் என்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுதும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவதாக கட்டி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வருகிறது. அல்லாஹு ஆலம் அவர்தான் கட்டினார் என்று சொல்ல முடியாத காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் பள்ளி இல்லாமல் இவ்வளவு காலம் இருந்தது என்று சொல்ல முடியாமல் இருப்பதன் காரணமாக தெரிந்த அளவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்லலாம். சகோதரர்களே, இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக கௌபாவை பற்றியும் நாங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியாக கௌபா இருக்கிறது. இது நிறைய பேருக்கு கௌபா என்ற விஷயம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கான ஆசை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் முதலாக இப்ராஹிமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டுகிறார்கள். அந்த கட்டுகின்ற நேரத்தில் நீங்க நினைக்க வேண்டாம் அதுக்கு சூழ இல்லை, அந்த பகுதி இருக்குதானே, கதவு, அந்த என்ன மற்ற டைல்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த 4 பொட்டி மட்டும் தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த 4 வட்டம் அது மட்டும்தான் கௌபா. ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜிக்கு வராங்களே அந்த நேரத்திலும் அது மட்டும்தான். எது? அந்த பொட்டி மட்டும்தான். வேற பள்ளிகளெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வருகின்ற நேரத்திலும் இப்படி ஒரு 4 பகுதி உள்ள அந்த பகுதி தான் இருந்தது. பிற்காலத்தில் தான் அது கட்டப்படுகிறது, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இருந்து. சகோதரர்களே, அந்த இடத்தில் பின்னர் ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் அந்த கௌபாவை மறுபடி புனர்நிர்மாணம் செய்கிறார்கள். பின்னர் குறைஷிகள் புனர்நிர்மாணம் செய்கிறார்கள். அதற்கு பின்னால் அப்துல்லா இப்னு சுபைர் புனர்நிர்மாணம் செய்கிறார்கள். பின்னர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அதை புனர்நிர்மாணம் செய்கிறார். பின்னர் சுல்தான் முராத் அல் உஸ்மானி என்று ஒருவர் புனர்நிர்மாணம் செய்கிறார், உஸ்மானி ஆட்சியை சேர்ந்தவர். பின்னர் கிங் ஃபஹதாக இருந்து மரணித்தவர் அதை புனர்நிர்மாணம் செய்கிறார் கௌபத்துல்லாவை. இந்த கௌபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பகுதிகள் அதில் இருப்பதை பார்க்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டிய பல பகுதிகள். ஒன்று ஹஜருல் அஸ்வத், அந்த கௌபத்துல்லாவில் உள்ள ஹஜருல் அஸ்வத். ரெண்டாவது முல்தசம் என்று சொன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள், கதவுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதிக்கும் ருக்குல் யமானிக்கு உள்ள பகுதிக்கு இடையில் தொத்தி கொண்டிருப்பார்கள். இப்படி அதுக்கு முல்தசம் என்று சொல்வார்கள். இதற்கு எந்த விதமான சகியான ஹதீஸிலும் ஆதாரமாக கிடையாது. அதை செய்வது ஒரு வணக்க வழிபாடும் கிடையாது. ஆனால் அந்த பகுதிக்கு முல்தசம் என்று சொல்லப்படும். அடுத்ததாக மீசாப் என்றால் அங்கே போனவர்களுக்கு தெரியும், மேலால் கபத்துல்லாவுடைய மேல் பகுதியால் அதாவது தண்ணி போறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கும். அதில் ஒரு பகுதி வெளியே வழங்கிட்டு இருக்கும். எதுல? இந்த வட்டம் ஒன்று இருக்குது கபத்துல்லாட இந்த வெளியே உள்ள பகுதி, அதில் ஒரு பகுதி இப்படி வெளியே வழங்கிட்டு இருக்கு, தண்ணி ஓடுவதற்காக விடப்பட்ட பகுதி. இதையெல்லாம் ஏன் சொல்றீங்க நினைக்க வேணாம். அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் செலவழிக்கப்பட்ட செலவு, அதில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் 1000 இருக்குது. அது மீசாப் என்ற பகுதி. அடுத்ததாக கௌபாவுடைய வாசல், கௌபாவுடைய திறப்பு, கௌபாவுக்கு போடப்படுகின்ற ட்ரெஸ், இப்படி பல பகுதிகள் அதில் இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களை, முதலாக ஹஜருல் அஸ்வதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹஜருல் அஸ்வத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு புனித கல்லாக எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். நபி அவர்கள் அதை முத்தமிடுகிறார்கள், தவாஃபின் பொழுது முத்தமிடுகிறார்கள். முடியாது விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், தங்களது கையில் வைத்திருக்கின்ற ஒரு கம்பை வைத்து அதை தொட்டு அதை முத்தமிடுவார்கள். அந்த அளவுக்கு ஹஜருல் அஸ்வதுக்கு புனிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஹஜருல் அஸ்வதை பற்றி சில பலகீனமான செய்திகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, ஹஜருல் அஸ்வத் வெள்ளையாக இருந்ததாம். இந்த பூமிக்கு நஸலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் இந்த பூமிக்கு இறங்கியது. வஹுவ அஷத்து பயாலம் மினல் லபனி, பாலை விட வெண்மையாக இருந்தது. அது பாலை விட வெண்மையாக இருந்தது. ஃபஸவ்வதத்துஹு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய பாவங்கள் முத்தமிட்டு அதை கருப்பாக்கியது. இந்த செய்தி ஒரு பலகீனமான செய்தி. அத்தா இப்னு சாயிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் அதிலே இடம்பெறுகிறார். அதனால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அஹ்மத், திர்மிதி, நசாயிலே வரக்கூடிய செய்தி. அடுத்த சகோதரர்களே, இந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது தானே, அல்லாஹு தாலா அது ஒரு புனித கல்லாக மாற்றியிருக்கிறார் உண்மை. ஆனால் அந்த கல்லுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. அந்த கல்லுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, கையை போட்டு அந்த முத்தமிற டைமில் கொஞ்சம் ஒரு துண்டையாவது சுரண்டிகளை பார்க்குறது. அதில் அதை கையில் போட்டு ஒரு இந்த என்னமோ இந்த பில்டிங்களில் உடைச்சா 2-3 துண்டு வர மாதிரி ஏதாவது வருமானு போட்டு ஒன்றையாவது எடுத்துக்களை பார்க்குறது. அதில் கொஞ்சமாவது ஒன்றும் படாது, கொஞ்சம் பட்டாலும் சந்தோஷம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அதில். அந்த மாதிரி கல்லில் கைப்பட்டால் ஏதாவது நடக்கிற என்பதற்காக அதில் எதுவும் இல்லை. அதுபோன்று இந்த கௌபாவில் ஒரு திரை போடப்பட்டிருக்கு தானே, அந்த திரை 6 மாதத்துக்கு ஒருக்க மாற்றுவாங்க. அதுக்கண்டே ஒரு கம்பெனி வச்சுக்கிறான் அந்த புடவையை மாற்றுறதுக்கண்டே. என்னத்துக்கு ஒரு புடவையை மாற்றுறதுக்கு கம்பெனி கேட்டால், ஒரு தடவைக்கு ஹஜ்ஜி வந்தால் அந்த புடவை நாசம். ஏன்? அதை பிச்சு அதை துண்டை எடுத்து நூலை பிச்சு அதை என்னமாவது செஞ்சு அந்த புடவையை இல்லாமல் ஆக்கிடுறது. விளங்கிட்டா? அது பார்க்காம அங்கலங்களை பார்த்து என்னது அந்த புடவையை பிக்கிறது. உங்களோட புடவைக்கும் அந்த புடவைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த ரெண்டுக்கும்
எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அதை பறிப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே காணலாம். அந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல விழுந்து மௌத்தாயினாலும் சகிதண்டு, இன்னொருத்தனோட முட்டி மோதி அவனோட கால் மேல பட்டு மௌத்தாகினால் அது சகித நினைக்கிறாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு நடந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் சகோதரர்களே, ஹஜர் அஸ்வதை பற்றி நீங்கள் ஒரு உண்மையான விஷயத்தை விளங்கிக்கணும். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 319ஆம் ஆண்டு ஷியாக்களுடைய ஒரு பிரிவினரான கராமிதா என்ற பிரிவினர்களுக்கும் இந்த கௌபாவுக்கும் அதாவது அப்பாசியர்களுக்கும் நடந்த யுத்தத்திலே கௌபாவுக்குள்ள அவங்க புகுந்து, ஷியாக்களுக்கு கௌபா ஒரு புனிதமான இடம் அல்ல, புகுந்து ஹஜர் அஸ்வத் அப்படியே கலட்டுறாங்க. ஹஜர் அஸ்வத் இருக்கு தானே, அதை அப்படியே கலட்டி எடுத்து கொண்டு போயிடுறாங்க. யாரு? இந்த கராமித்தாண்ட ஷியால் ஒரு பிரிவினர். கிட்டத்தட்ட 319 இருந்து 339 வரைக்கும் ஹஜர் அஸ்வத் இல்லை. 20 வருஷம் ஹஜ்ஜிக்கு ஹஜர் அஸ்வத் இல்லை. யார் எடுத்துட்டு போனது? இந்த ஷியாக்கள்ல ஒரு பிரிவினர் எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறாங்க. அதற்கு பின்னால அந்த 339ஆம் ஆண்டு ஒரு யுத்தத்தில் அது மீட்கப்படுது. மீட்கப்பட்டால் அந்த ஹஜர் அஸ்வத் என்ன செய்ய தெரியுமா, ஏற்கனவே ஒட்டச்சி துண்டாகப்பட்டு வச்சுக்கிறான். அந்த குறிப்பிட்ட ஹஜர் அஸ்வதை துண்டாக்கி வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 துண்டுகள், ஆக பெரிய ஒரு ஈச்சம்பழத்தில் சைஸ் இருக்கும். இந்த 8 துண்டுகளை மீட்டி கொண்டு வந்துதான் ஹஜர் அஸ்வத் வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஹஜர் அஸ்வதை நீங்க பாப்பீங்க, ஒரு வெள்ளியால் அப்படியே ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கும், அது ஹஜர் அஸ்வத் இல்லை. அதுல ஒரு உள்ளுக்கு ஒரு கருப்பு ஒன்று இருக்கும், அதுவும் ஹஜர் அஸ்வத் இல்லை. அதுல புடிவடுமே உங்களுக்கு 8 துண்டு, அதான் ஹஜர் அஸ்வத். அந்த உள்ளுக்கு புடிவடுத 8 துண்டு, அந்த 8 துண்டு தான் ஹஜர் அஸ்வதே ஒழிய வெளியே வச்சுக்கிற அந்த விளங்குறவங்களுக்கு கருப்பு விளங்குதே, அதான் நிறைய பேர் ஹஜர் அஸ்வத் நினைப்பாங்க. வெளியே கருப்பு விளங்குது, அஸ்வத் தானே, கருப்பு தானே, அப்ப அதுவும் கருப்பு தானே, அதான் ஹஜர் அஸ்வத் நினைக்கிறாங்க. அதுவும் ஹஜர் அஸ்வத் அல்ல. அதுக்கு வெளியே ஃப்ரேம் பண்ணிக்கிற வெள்ளியும் அதுவும் அல்ல. அந்த வெள்ளியை முதலாக ஃப்ரேம் பண்றது அந்த மாதிரி ஃப்ரேம் பண்றது அப்துல்லா இப்னு சுபைர். அப்படி செஞ்சது யாரு? அப்துல்லா இப்னு சுபைர். அந்த கருப்பெல்லாம் போட்டி வச்சுக்கிறதுக்கு காரணம் அவ்வளவுதான் மிஞ்சி இருக்கு ஹஜர் அஸ்வதில். கிட்டத்தட்ட 8 துண்டுகள். அது ஹஜர் அஸ்வத்வான் என்ற அடையாளம் காண்பதற்கான ஆதாரங்கள்ல நிறைய இருக்குது. அந்த துண்டுகளை மாத்திரம் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது கையை போட்டு பிடிச்சா வழங்க 8 துண்டு பிடிபடும். அந்த பிடிபடுற 8 துண்டு தான் ஹஜர் அஸ்வதே ஒழிய அதுக்கு சூழ உள்ள எந்த கருப்பும் ஹஜர் அஸ்வத் அல்ல. இது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேர் அந்த கருப்பு பட்டால் ஹஜர் அஸ்வத் நினைக்கிறாங்க. ஆனால் ஹஜர் அஸ்வதை முத்தமிடுகின்ற பொழுது அந்த பகுதியை தொட்டால் நன்மை கிடைக்கும். காரணம் என்ன? அவ்வளவு கிரிக்க வேண்டிய ஒரு கல். அது ஷியாக்களுடைய இந்த அநியாயத்தின் காரணமாக அது உடைக்கப்பட்டதை என்ன செய்யறோம் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அடுத்ததாக இந்த கௌபாவிற்கு உள்ளே உள்ள பகுதி, உள்ளுக்கு என்ன இருக்குது, அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். கௌபாவை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற பகுதியிலிருந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நான் இருக்கிற பகுதியில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த நாளையும் எடுத்துங்கன்னு சொன்னா, அந்த பகுதியில் என்ன செய்யும், ஹஜர் அஸ்வத் கல் இருக்கும். அந்த பகுதியில் ஹஜர் அஸ்வத் கல் இருக்கும். இப்ப அந்த பகுதியில் அந்த ஹஜர் அஸ்வத் கல்லோடு தான் வாசலும் இருக்கும். ஹஜர் அஸ்வத் கல்லோடு தான் வாசலும் இருக்கும். இந்த ஹஜர் அஸ்வத் கல்லோடு உள்ள வாசல் மூலம் உள்ளுக்கு போனால், அந்த மாதிரி அங்கிருந்து உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் 3 தூண் இருக்கும். இத வாக்குல இந்த தூண் இருக்குது, அந்த 3 இது மாதிரி இந்த வாக்குல 3 தூண் இருக்கும். இந்த வாக்குக்கு 3 தூண்கள் இருக்கும் கௌபாக்குள்ள. அது பலகையால் அடிக்கப்பட்ட தூண், உள்ளுக்க பலகையால் அடிக்கப்பட்ட தூண்கள். அது அந்த பகுதியில் ஹஜர் அஸ்வத் கல் இருந்து அதற்கு பக்கத்தில் கதவு இருக்கும். அதுக்கு உள்ளால வந்த நேர வரக்கொள்ள இப்படி 3 தூண் விளங்கும், பலகையால் அடிக்கப்பட்ட 3 தூண். ஒவ்வொரு தூணுக்கு இடையிலையும் கிட்டத்தட்ட 2 மீட்டரும் 3, அதாவது 35 சென்டிமீட்டரும் இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு தூணுக்கு இடையில. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கௌபாக்குள்ள வைத்து தொழுதாங்க தானே. யாருக்கு தெரியும் கௌபாத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க? வெளியிருந்தா கிப்லா முன்னோக்கணும், சரி. உள்ளுக்கு இருந்தா எங்களை முன்னோக்குறது. வெளியிருந்தால் கிப்லா முன்னோக்கணும் எல்லாரும். இப்ப உள்ளுக்க போயிட்டாங்கடா எங்க முன்னோக்குறது? அது பிலால் ரதியல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காரணம், பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? அந்த கதவால நுழைஞ்ச உடனேயே நேர அப்படியே வந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட 3 முழம் இருக்கின்ற அளவுக்கு, சுவருக்கு 3 முழம் இருக்கின்ற அளவுக்கு வந்து தொழுதாங்க. இந்த 3 தூணும் இப்படி இருக்க இந்த பகுதியால வந்து இதை நோக்கி தொழுதாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் கஅபத்துல்லாஹ்வுக்கு உள்ளே ஃபர்லான தொழுகை தொழ முடியாது, கடமையான தொழுகை தொழ முடியாது. காரணம் என்ன? கடமையான தொழுகை கட்டாயம் கிப்லா முன்னோக்கணும். அதுக்குள்ள இருந்து கிப்லா முன்னோக்க இயலாது. கிப்லா என்றது வெளியே தான் முன்னோக்கணும். அந்த டைமுக்கு என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்து விட வேண்டும். இந்த கஅபத்துல்லாஹ்வுக்குள்ள அந்த வாசலால நீங்க நுழைஞ்சீங்கன்னு சொன்னா வலது பக்கத்துல படி இருக்குது. இப்படி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் என்ன செய்யுது, வலது பக்கத்தால இப்படி படி இருக்குது.
அந்த படிக்கு முன்னால் ஒரு கதவு இருக்குது, லொக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால் ஒரு திரை இருக்குது. அந்த லொக்கை திறந்து கொண்டு போனோம்னா காபத்துல்லாவோட மேல் தட்டுக்கு போகலாம். மேல் தட்டு என்ன, மேலே போட்டிருக்கிற கூரைக்கு என்ன செய்யலாம், போவதற்கான வழி வச்சுக்கிறாங்க, படி உண்டு. அந்த படிக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, பொட்டி ஒன்று மூட்டி வச்சுக்கிறாங்க. காபத்துல்லாவுக்குள்ள தேவையான முக்கியமான பொருட்கள், பழைய வரலாற்று அர்த்தங்கள் எல்லாம் அதில் இருக்கலாம். அப்படி ஒரு பொட்டி இருக்குது. இந்த காபத்துல்லாவுடைய திரைகள் சிவர்களில் முழுசும் பச்சை நிறத்தில் பட்டாளான பச்சை நிறத்தில் போட்டு கொழுகிக்கிறாங்க. பச்சை நிறத்தில் பட்டாடையால் காபத்துல்லாவுடைய உள்பகுதி எல்லாம் திரை போடப்பட்டிருக்கும். எல்லாமே கீழ்ப்பகுதி மேல் பகுதி எல்லாம் கலரான டைல்ஸால பிடிச்சிக்கிறான். இவ்வளோதான் காபத்துல்லா உள்ளுக்க. இந்த காபத்துல்லாவுக்குள்ள வேற என்னென்ன இருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்குலாம் ஒரு விஷயம் அல்ல. மற்றது காபத்துல்லாவுக்குள்ள போறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் அல்ல. காபத்துல்லாவுக்குள்ள போறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமும் அல்ல. இன்றைக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் உள்ளுக்கு போகலாம் இருக்கு. அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அது போகாமல் இருக்குது. இது காபத்துல்லாவுக்கு உள்ளே உள்ள சில விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் சொன்னேன், அந்த ஹஜர் அஸ்வதுக்கு உள்ளால வந்தா அந்த கதவால உள்ளுக்கு வந்தோம் என்று சொன்னால் ஒரு படி இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு கதவு போடப்பட்டிருக்கின்றது. அந்த கதவுக்கு பாபு தௌபா என்பார்கள், தௌபாவுடைய வாசல் என்று சொல்லி அந்த கதவுக்கு பெயர் போடப்பட்டிருக்கும். சகோதரர்களே, இந்த காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் காபத்துல்லாவுக்கு வெளியே நீங்கள் காணுவீர்கள் ஒரு அரை வட்டம் ஒன்று இருக்கு. காபத்துல்லாவுக்கு வெளியே அரை வட்டம் ஒன்றை காணுவீர்கள். இது கூட நிறைய பேர் சரியாக விளங்கி இல்லை. இந்த அரை வட்டம் என்பதை நிறைய பேர் எப்படி விளங்கிக்கிறாங்க தெரியுமா, கௌபாவுடைய பகுதியை ஒழுங்காக கட்டாம குறைச்சி கட்டின பகுதியில் மிஞ்ச பகுதி. அப்படி இல்லை. நிறைய பேர் என்ன விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னால், கௌபாவுடைய பகுதியை ஒழுங்காக கட்டாமல் மக்கத்தில் குறைசிகள் கௌபாவை மறுபடி கட்டினாங்க, உடைச்சி கட்டினாங்க. கட்டின நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டியிருந்தாங்களோ, எந்த அத்திவாரத்தில் கட்டினாங்களோ அந்த அத்திவாரத்தில் கட்டாம கொஞ்சம் குறைச்சி எல்லையை விட்டு கட்டினாங்க. அந்த மிஞ்ச பகுதியை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. விடுபட்ட பகுதி ஒன்றைக்கு உண்மை, அந்த வட்டம் போடப்பட்டதற்கெல்லாம் அது காரணம் அல்ல. அதற்கு என்ன காரணம் தெரியுமா, அதுக்கு ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க, அல்லது ஹத்தீம் என்று சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கால லஹா யா ஆயிஷா, ஆயிஷாவே லவுலா அன்ன கௌமக்கி ஹதீது அஹதிம் பில் ஜாஹிலியா, இப்பொழுதுதான் புதிதாக உனது சமுதாயம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். மக்கா மக்களை சொல்றாங்க, இல்லை என்று சொன்னால் ல அமர்து பில் பைத்தி ஃபஹுதிம், இந்த கௌபாவை உடைக்கணும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன். இப்போ கட்டப்பட்டிருக்கிற கௌபா இருக்கு தானே, இதை உடைக்க வேண்டும் என்று கட்டளை விட்டிருப்பேன். ஃபஅத்கல்து ஃபீஹி மா உக்ரிஜ மின்ஹு, கௌபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சதுரத்தில் கட்டி இருந்தா குறைசிகள் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு அரவாசியில் வச்சு கட்டினாங்க. இந்த அரவாசை விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடைச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அத்திவாரம் இருக்குமே அந்த அத்திவாரத்தில் நான் என்ன செஞ்சிருப்பேன், அதை கட்டி இருப்பேன். வஜஅல்து லஹா பாபைனி பாபன் ஷர்கியன் வ பாபன் கர்பியன். இப்போ நீங்க பாப்பீங்க கௌபாவுக்கு ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு எதிர்ப்புறமாக இன்னொரு கதவு வச்சிருப்பேன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் வச்சிருந்தாங்க. இந்த கௌபாவுக்கு இப்போ ஒரு கதவு இருக்குதே, அந்த கதவுக்கு எதிர்ப்புறமாகவும் இன்னொரு கதவு வச்சிருப்பேன். ரெண்டு கதவு, மேற்கு பகுதியில் ஒரு கதவு, கிழக்கு பகுதியில் ஒரு கதவு, ரெண்டு கதவு நான் வச்சிருப்பேன். இப்போ உள்ள கௌபாவுடைய கதவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வசதி வச்சிருப்பாங்க, யாருக்கு லேசா என்ன செய்யலாது, போக இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடைச்சி அந்த கதவை நான் கீழே காக்கியிருப்பேன், நிலத்தோட வச்சிருப்பேன். அந்த கதவை அத்திவாரத்தில் உடைச்சி கீழக்கு கொண்டு வந்து வளமே எங்கட கதவுகள் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பேன், அந்த கதவையும் நிலத்தோடு சேர்த்திருப்பேன். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லா இப்னு சுபைர், நாங்கள் நேற்று படிச்சோமே, மக்காவில் அந்த இருக்கிற காலத்தில் என்ன செய்யறாரு தெரியுமா, கௌபா உடைக்கிறாரு. உடைச்சி ரசூலுல்லாஹ் எப்படி கட்ட விரும்பினாரோ அப்படி என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. எப்படி கதவு வைக்க வேணுமோ அப்படி கதவு வைக்கிறாங்க. யாரு, இவர் அப்துல்லா இப்னு சுபைர். அவரை கொண்டாச்சா, அப்துல்லா இப்னு சுபைர் கொண்ட பின்னாலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு எழுதுறாரு, இவர் என்ன செஞ்சார், அப்துல்லா இப்னு சுபைர் நினைச்ச மாதிரி கௌபா மாத்திட்டார், என்ன செய்யண்டு, நீங்க உடைச்சி ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி கட்டுங்கன்றாரு. மறுபடியும் உடைச்சி இருந்த மாதிரி கட்டினாங்க. அப்பாசிய கிலாபத்து வருது. அந்த நேரத்தில் மாலிக் இப்னு அனஸ்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் கௌபா வைக்க சொன்னாங்களோ அப்படி கட்டவான்னு கேட்குறாங்க. மாலிக் இப்னு அனஸ் சொல்றாரு, வானான்றாரு, வானா, கௌபா இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு நீங்க உடைப்பீங்க, இன்னொருவர் வருவார், அவர் கட்டுவார், மறுபடியும் உடைப்பார், மக்களுக்கு கௌபான்று சர்வசாதாரணமாக போய்விடும், சர்வசாதாரணமாக போய்விடும் என்று மாலிக் இப்னு அனஸ் சொல்றாரு. அன்றைக்கு விடப்பட்டது தான் இன்றைய வரைக்கும் அப்படியே இருக்குது. அன்றைக்கு விடப்பட்டது, அதற்கு பின்னால் கௌபாவில் யாரும் என்ன செய்யலை,
கடைபிடிக்கல. அதுக்கு ஒரு காரணம் என்னென்ன, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாலும் ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்யலை, கஅபா உடைக்கல, இருக்கிற மாதிரியே வச்சுட்டு போனாங்க. அதனால் என்ன செஞ்சுட்டாங்க, அதை அப்படியே விட்டுட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த பகுதி இருப்பதை பார்க்கிறோம். அது டெவலப் ஆகி ஒரு பகுதி இப்படி வட்டம் போட்டிக்கிறாங்க, அரை வட்டம். இந்த அரை வட்டத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 3 மீட்டர். இது கஅபத்துல்லாவுடைய முடிவென்றால் இந்த அரை வட்டம் எப்படி என்று சொன்னால் அந்த முடிவிலிருந்து 3 மீட்டர் தான் அந்த உடுபட்ட பகுதி. உடுபட்ட பகுதி 3 மீட்டர். அதுக்காங்கள இன்னொரு 2 மீட்டர் இருக்குது, அது சும்மா உள்ள பகுதி. அந்த வட்டத்துக்கு உள்ள 3 மீட்டர் கஅபாவுக்குள்ள வர வேண்டிய பகுதி. அதனால தான் அதுக்குள்ளால தவாப் செய்ய வானம் என்று சொல்லுவாங்க. யாராவது கஅபத்துல்லாவுக்குள் தொழ விரும்பினால், யாராவது கஅபத்துல்லாவுக்குள் தொழ விரும்பினால் அவங்க என்ன செய்யணும், அந்த 3 மீட்டர் உள்ள பகுதிக்கு, இந்த வட்டம் உள்ள பகுதிக்குள்ளே இல்லை, அதுக்கு உள்ளேயும் 3 மீட்டருக்குள்ள உள்ள பகுதியில் என்ன செஞ்சுக்கிறோம், தொலை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்ல தொழுறாங்க தானே, தொழுதுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கவலையோட போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா கேட்குற, ஏன் நீங்க கவலையோட வாரீங்க? நான் கஅபத்துல்லாவுக்குள் தொழுது இருக்க கூடாது என்றாங்க ரசூலுல்லாஹ். கஅபத்துல்லாவுக்குள் தொழுது இருக்க கூடாது, ஏனென்றால் நான் தொழுததை பார்த்து எனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகமும் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே நானும் தொழுதிருக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட செய்தியை நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, கடைசியாக இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த கஅபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவு இருக்குது. இந்த கதவு 100க்கு 100 தங்கத்தால் செய்யப்பட்ட கதவு, 100க்கு 100 அதற்கு உள்ளே உள்ள அந்த பாபு தௌபா என்று சொன்ன கதவு இதுவும் தங்கத்தால் செய்யப்பட்ட கதவு. சகோதரர்களே, இந்த கதவுக்குள்ள திறப்பு இருக்குதானே, அது 40 சென்டிமீட்டர் நீளம், 40 சென்டிமீட்டர் நீளமான திறப்பு தான் அதுக்குரிய திறப்பு. இந்த திறப்பு ஏன் நான் சொல்றேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நேரத்தில் கஅபாவுக்கு வராங்க. வந்த உடனேயே திறப்பு யார கையில் இருக்கும், அவரை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்களை மக்கால வச்சு அடிச்சாங்க, விரட்டினாங்க, கஅபத்துல்லாஹ் கிட்ட கூட போகல. இன்றைக்கு கௌரவமாக திறப்பை கையில் வாங்குறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஊரை விட்டே வெளியேற்றினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை விட்டு வெளியேற நேரத்தில் கஅபாவுடைய திரையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, லவுலா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து, அதாவது கஅபாவே, உனது சமுதாயம் என்னை வெளியேற்றி இல்லாது விட்டால் நான் இந்த ஊரை விட்டு வெளியேறிக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு வெளியேறி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க ரசூலுல்லாஹ். இந்த திறப்பை கையில் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு திறந்துட்டு உள்ளுக்கு போறாங்க. உள்ளுக்கு பேத்துட்டு வெளியே வந்து உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடு, இது ஒரு வரலாற்று செய்தி. உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடுத்து சொல்றாங்க, ஹுதுஹா தாலிதத்தன் ஹாலிதத்தன் லக், உங்கள்கிட்டயே இருக்கட்டும், உங்கள்கிட்ட இது எவங்க பறிச்சாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள், இந்த திறப்பு உங்களிடத்திலே இருக்கட்டும், எவர்கள் உங்களிடத்தில் பறித்தாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த அறிவிப்புல சில பிரச்சனைகள் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக நடந்துட்டு இருக்குது என்று சொல்லிவிட்டு போகிறார் ரசூலுல்லாஹ். அவங்கள்ட்ட தான் இன்ற வரைக்கும் திறப்பு இருக்குது. இன்ற வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் திறப்பு யாற்ற இருக்குது, அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பறித்தால் அவர் அநியாயக்காரன் சொல்றாங்க. இந்த திறப்பை பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய சாச்சாவுடைய மகன் ஷைபா என்பவருடைய கைக்கு திறப்பு போகுது, பனு ஷைபா. நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்றேன் என்றால், இந்த பனு ஷைபா என்றவங்க கஅபாவுடைய ஜம்சம் பகுதிக்கு தானே, ஜம்சம் தண்ணி உள்ள பகுதி, அந்த மக்காம் இப்ராஹிம் அந்த பகுதியில் தான் அவங்களோட ஊடு இருந்துச்சு, கிட்ட, அது கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி இல்லை, முந்தி அப்படி தான் இருந்துச்சு ஊடு. பின்காலத்திலையும் என்ன செஞ்சாங்கடா, டெவலப் பண்ணக்குள்ள அந்த ஊட்டை எடுத்துட்டாங்க, எடுத்து போட்டு ஒரு வட்டமடி இப்படி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த பள்ளிக்குள்ள வர மாதிரி ஒரு வட்டமடி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னால் அதை உடைச்சிட்டு அதுக்கு நேர பாருங்க நீங்க பாபு பனி ஷைபான்னு அடிச்சிருப்பாங்க. அதை உடைச்சிட்டு அதை ஞாபகத்துக்காக என்ன செய்வாங்க, கதை ஒன்று போட்டிருப்பாங்க, பாபு பனி ஷைபான்னு சொல்லி. சகோதரர்களே, இது அந்த கஅபாவுடைய திறப்பு சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கடைசியாக இந்த கஅபாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான விஸ்தீரணங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும். முதலாவது உமர் ரலியல்லாஹு காலத்தில் கஅபா எல்லை பெருசாக்கப்பட்டுச்சு. இந்த எல்லை அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில், அதுக்கு பின்னால அப்துல்லா, அதுக்கு பின்னால வலீத் இப்னு அப்துல் மலிக், பிறகு அபு ஜாஃபர் அல் மன்சூர், முஹம்மது அல் மஹதி அல் அப்பாசி, வல் முஹ்தலத் அல் அப்பாசி, இப்படி நிறைய. கடைசியாக அப்துல் அசீஸ் கிங் ஃபஹத் விஸ்தரிக்கப்பட்டு, இன்றைக்கும் விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது கஅபா. எவ்வளவு போனாலும் எல்லை வரைக்கும் போகலாம். சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசி விஷயம் என்னவென்றால், நீங்க கஅபாவுக்கு போக்கல பார்ப்பீங்க, கஅபத்துல்லாஹ் கிட்ட போக்கல பள்ளிக்குள்ளால கதவு, முதலாவது கதவு, இரண்டாவது கதவு, மூணாவது கதவு, நாலாவது கதவு, என்னது நிறைய கதவு இருக்குது. இந்த கதவுகள்ல என்ன தெரியுமா, இந்த வரலாற்று பின்னணி, முந்தி கஅபா இப்படித்தான் ஒரு பொட்டியா, அதுக்கு பக்கத்துல ஒன்றுமே இல்லை, பள்ளி என்றதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பொட்டிக்கு தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் இந்த பாக்ஸ், அந்த கஅபாவோட இடம் இருக்குதானே, அதை விட்டு 1 கிலோமீட்டர் இருக்காங்களையோ, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்காங்களையோ, அதை சுத்தி யார் வாழ்ந்தாங்க,
குறைஷிகள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு 3 வீடு இப்படி இருக்கும், ஒரு இடைவெளி விடுவாங்க. அப்புறம் ஒரு 3 வீடு இருக்கும், ஒரு இடைவெளி விடுவாங்க. ஒரு 3 வீடு இருக்கும், இடைவெளி விடுவாங்க. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காரணம், வேற இடத்துல இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வருவாங்களே, அவங்களோட வீட்டுக்கு இடையால தான் என்ன செய்யணும், போகணும் அந்த இடத்துக்கு. அப்படி வச்சிருந்தாங்க. பிற்காலத்தில் உமர் ரதியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, அந்த வீடுகள்லாம் தூரமாகிய பின்னால ஒரு பெரிய ஒரு சுவரண்டை கட்டுறாங்க. அதுக்கு கட்டி கதவு வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அது உள்ளுக்கு போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கதவு வைக்கிறாங்க. இந்த கதவு அப்படியே டெவலப் ஆகி 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 ஆகித்தான் ஒரு பெரிய பள்ளி வாயிலண்ட அளவுக்கு ஆகி இன்றைக்கு கிட்டத்தட்ட 95 முதலாவது அப்துல் அசீஸ் உடைய கதவு, அதுக்கப்புறம் இன்றைய மொத்தம் 95 பாபுகள் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இல்லை எந்த பாபான போனாலும் ஒரே நன்மை தான். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பாபாவில் 70ஆம் பாபாவில் போனால் கௌபா நேர விளங்குமா. அது எப்படி நேர விளங்கினா நன்மை அதுக்கெல்லாம் இல்லை. கௌபாவை நேர விளங்கினு சொன்னால் சிலவங்க சொல்லுவாங்க, கௌபாவை கண்டவுடன் கேட்கின்ற துவா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. கௌபாவை கண்டவுடன் கேட்கின்ற துவா அங்கீகரிக்கப்படும். கௌபாவை பார்ப்பதே நன்மை, குர்ஆனை பார்ப்பதே நன்மை, தாயை பார்ப்பதே நன்மை என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் இல்லை. தாய்க்கு நன்மை செஞ்சால் தான் நன்மை. நல்லா பார்த்து போட்டு ஒன்றும் வாங்கி கொடுக்காம போனா, ஒரு ஆள் பார்த்து போட்டு ஒன்றுமே வாங்கி கொடுக்காம போனால் நன்மையெல்லாம் இல்லை. அங்கே வாங்கி கொடுக்கணும். குர்ஆனை நல்லா பார்க்குறாரு, ஒரு ஆள் ஓதுறாரு இல்லை, நல்லா கௌபா பார்த்து போட்டு தவாப் செய்யாமல் வரார், நன்மையாக. அப்படியெல்லாம் பார்த்தா நன்மைன்றதெல்லாம் என்னது இல்லை. அந்த கௌபாவை போன போல பார்க்கணும்ன்றதானே இல்லை. சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆர்வத்திலையும் உணர்வுலையும் பேத்து இறங்கின உடனே முன்னால் வாரவங்க பின்னால் வாரவங்க ஒத்தரை பார்க்குறல, அப்படியே நேராக கௌபா எங்கே விளங்குமெண்டே பார்த்துட்டு போகிறது. நீங்கள் கௌபாவில் கண்டிருப்பீங்க, அப்படியே கௌபாவையே பார்த்துட்டு போகிறது, முன்னால் முட்டு போடுறது ஒன்றும் விளங்குதில்லை. அப்படியெல்லாம் ஒரு நன்மையெல்லாம் என்னது இல்லை. சகோதரர்களை, இந்த கௌபாவிலே இந்த புனிதம் தவறாக விளங்கப்பட்டு நிறைய செய்கிறத பார்க்குறோம். ஒரு சிலர் கௌபாவில் என்ன செய்கிறாங்கன்னா, அரைவாசிக்கு முடிய வலிக்கிறாங்க. இது உண்மையாக சொல்கிறேன், அரைவாசிக்கு முடிய வலிக்கிறாங்க. என்னடான்னு கேட்டால், ஒரு உம்ரா செஞ்சுட்டாராம், அடுத்த உம்ராக்கு அரைவாசி வச்சுக்கிறாராம். ஒரு உம்ரா செஞ்சுட்டாராம், அடுத்த உம்ராக்கு அரைவாசி முடி வச்சுக்கிறான்றான். அப்போ இப்படியான கூத்துக்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 2 உம்ராமில் அந்த ஆளுக்கு அடுத்த உம்ராலே ஒழுங்காக முடி வெட்டலை, இந்த உம்ரால என்ன செய்யலை, ஒழுங்காக முடி வெட்டலை. இன்னும் சிலவங்க நீங்கள் கௌபாவில் பார்ப்பீங்க, கௌபாவை தவாப் செஞ்சு போட்டு பின் சைடுக்கால வருவாங்க. இப்படி ஏன்டா கௌபாவுக்கு பின்புறத்தை காட்டப்படாதான், அப்படி காட்டாமல் இப்படி வருவாங்க. கௌபாவில் நீங்கள் காணுவீங்க, அது இப்படியே வருவாங்க. அப்போ ஒத்த மாறி வாரம் என்ன நினைப்பான், இவர் பின்னாலே போனா. அப்போ அந்த மாதிரிலாம் கௌபால சில காட்சிகளை நீங்கள் காணுவீர்கள். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சிகள் எல்லாம் நீங்கள் காணுவீர்கள். இதெல்லாம் கௌபாவுடைய புனிதத்தை சரியாக விளங்காதனால் நடந்தது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கௌபத்துல்லாவி இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கௌபத்துல்லாவுக்கு போங்க, ஒவ்வொரு கதையும் அறிவோடு பார்ப்பீங்க. இந்த கதவு என்னத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது, இதில் வரலாறு என்ன, இந்த நான் இப்போ சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் மக்காம் இப்ராஹிம், சை செய்கிற அந்த மர்வா சஃபா, 2வதாக இந்த கதவுகள், இதெல்லாம் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியிருக்குது. என்றாலும் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் உங்களுக்கு போதும். கடைசியாக இந்த கௌபாவை சுற்றி டைல்ஸ் பிடிச்சிக்கிறாங்க தானே, அந்த டைல்ஸ் நீங்கள் எந்த வெயிலில் போனாலும் என்ன செய்யுது, கூலாக இருக்குது. அப்படி தானே? அதுக்கு ஒரு காரணம் எங்களவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கீழால் தண்ணி ஓடுதுன்னு சொல்லி, கீழால் கூல் வாட்டர் ஓட ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த பெரிய கௌபால கீழால் கூல் வாட்டர் ஓடச்சா பில்டிங் போயிடும். முடங்கிட்டா என்ன எவ்வளோ இடத்துல கூலாக இருக்கிறது. அதெல்லாம் காரணம் அல்ல. அது இத்தாலியில் உள்ள அந்த அதாவது டைல்ஸ் செய்கிறதுக்கென்ற இவ்வளவு கடினமான ஒரு டைல்ஸால் அடிக்கப்பட்டிருக்கிற இதான் டெசூஸ் என்று சொல்லக்கூடிய இத்தாலியில் ஒரு நகரத்திலிருந்து எடுக்கப்பட்ட டைல்ஸ். அது கூலாக தான் இருக்கும். அந்த டைல்ஸ் கூழ் தன்மை எந்த வெயிலுக்கும் தாங்கும், எந்த வெயிலுக்கும் என்ன செய்யும், கூழ் தன்மை தாங்கும். மதீனாவில் அந்த டைல்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அது பட்ட பகலில் போனாலும் கூதல் இருக்கு, ஏதாவது முசல்லா போட்டு தான் தொலை வேண்டியிருக்கும், அவ்வளோ கூதலாகிக்கும். அந்த டைல்ஸுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், அது சூட்டை வாங்குற மெத்தடு, வெளியூடுற மெத்தட்லையும் அதுக்கொண்டு ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது. அது டெசூஸ் என்று சொல்லக்கூடிய அல்ல தாசூஸ், அரபில் தாசூஸ் போடுவாங்க. இத்தாலியில் உள்ள ஒரு நகரத்திலிருந்து எடுத்து செய்யப்படுற டைல்ஸ் தான் அதுக்கு காரணம். அதனால தான் அது அவ்வளவு கூலாக இருக்குது. அந்த இடத்துல சுஜூது செய்யக்குள்ள பிரச்சனை வரப்படாது என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஆக சகோதரர்களே, இது நான் கௌபாவை பற்றி சொல்ல வேண்டும், மஸ்ஜிதுல் ஹராத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இது கட்டாயம். ஏனென்றால் நாங்கள் ஒரு உம்ராவுக்கு போகிறோம் வைங்க, நாங்கள் அறிவோடு அதை பார்த்து என்ன இன்பத்தையும் என்ன சந்தோஷத்தையும் அடைகிறோமோ அதை எல்லா மக்களும் அடைய வேண்டும், அவர்களும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாகவும் ஆர்வத்தின் காரணமாகவும் தான் நான் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இல்லை என்றால் நிறைய பேருடைய விருப்பம் என்னவென்றால் சம்பவங்களும் மரபு நாளுடைய வரலாறும் பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம் தான். கட்டாயம் பேசப்பட வேண்டும். என்றாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து நாங்கள் மக்காவுக்கு போகிறோம், உம்ரா செய்ய ஆசைப்படுகிறோம்.
அவைகளெல்லாம் ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் தெரிந்திருந்தோம் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வோடு எங்களுக்கு சுஜூது செய்யலாம், அழலாம், கண்ணீர் வடிக்கலாம் என்பதற்காக வேண்டியே இவைகளை சொன்னேன். அல்லாஹு தாலா இதன் மூலம் எனக்கும் அங்கே போகின்றவர்களுடைய நன்மையை சேர்த்தரல வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளுடைய காட்சிகள் சம்பந்தமாகவும் மறுமை நாளுடைய நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் ஒரு தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வா கூலு கௌலி ஹாதா வா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.